வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக் மசாலா பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எக் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாம்பார் சாப்பாடோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் வெறுமனே வெள்ளை சாப்பாடோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்லா தான் இருந்தது. இப்போ ஆனியன் கொஞ்சம் கலர் மாறுற வரையில் நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் உள்ளே கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்ததுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. தக்காளியும் கொஞ்சம் மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். இதில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். கலக்கிறதுக்கு முன்னாடி நான் முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இப்படி மேலே கீரல் போட்டிருக்கேன். இந்த கீரல் ஏன் போடுறோம் அப்படின்னா முட்டை வெடிக்கும் சில டைமு. ஸோ அதுக்காக தான். நீங்கள் முழு முட்டையாக போட்டால் கூட லைட்டாக ஃபோக்லேயோ இல்லை ஸ்பூன்லேயோ இதுலையாவது இல்லை டூத்பிக்கில் கூட குத்தி கூட விட்டுருங்க. இப்போ இந்த வேக வச்சு தோல் உரித்து கீரல் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளில் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த கீரல் போடுறது அந்த ஒயிட் எக்கு, எல்லோ எக்கில் நல்லா மசாலா கோட் ஆகணும். அதுக்காக தான். டேஸ்ட் வெறுமனே நம்ம எக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டேஸ்ட்டோடு நம்ம சேர்த்து சாப்பிட்ணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா அதே எண்ணெய் எனக்கு போதுமானதாக இருந்தது. பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 2-3 கிராமு கொஞ்சம் அதிகமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பச்சையாக சேர்க்குறனால மேலே தெரிக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஜஸ்ட் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே மிதமான தீயில் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக க்ரீமியாக தயாராகிருச்சு. இந்த டைமில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டணும் இல்லைங்களா, மிளகாத்தூளில் ஆயிலில் டோஸ்ட் பண்ண எக்கை நம்ம இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அடுத்த சைடுக்கு முட்டையை நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட எக் மசாலா கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. மேலால் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலை கூட நீங்கள் தூவிக்கோங்க. விருப்பப்பட்டால் மல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான இந்த எக் மசாலா கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.